திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 10 காலம் இருண்டு கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து, எல்லார்க்கும் எல்லாம் என்ற ஒளிமயமான பாதையில் பயணிக்கச் செய்திருக்கும் திராவிட மாடல் அரசு, கடந்த தேர்தலில் அளித்த 505 வாக்குறுதிகளில் 404ற்கும் அதிகமானவற்றை நிறைவேற்றி, சொன்னதை செய்த அரசாக, சொல்லாததையும் செய்த அரசாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது என தெரிவித்துள்ளது. இந்த சாதனைகளின் தொடர்ச்சியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை திட்டமிட திராவிட மாடல் 2.0 தயாராகி வருகிறது. இந்த புதிய பயணத்திற்கான தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காகிதம் அல்ல, அது மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்ற திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருப்பத்தின்படி, ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனின் தேவையையும் பிரதிபலிக்கும் வகையில் மக்கள் பங்கேற்புடன் கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கையை உருவாக்க திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தயாராகி வருகிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டலின்படி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறது. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் டி.கே.எஸ். இளங்கோவன், கோவி செழியன், பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், டி.ஆர்.பி. ராஜா, எம்.எம். அப்துல்லா, பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மருத்துவர் எழிலன் நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாபதி, ஆ. தமிழரசி ரவிக்குமார், ஜி. சந்தானம் ஐஏஎஸ், சுரேஷ் சம்பந்தம் ஆகிய 12 பேர் அடங்கிய குழு பயணம் செய்து பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து தேர்தல் அறிக்கைக்கான பரிந்துரைகளை கேட்கவிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் அறிக்கை குழுவினருடன் தொடர்பு கொண்டு தங்கள் மாவட்டத்தைச் சார்ந்த வணிகர் சங்கங்கள், விவசாயிகளின் பிரதிநிதிகள், நெசவாளர்கள், மீனவச் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து வந்து திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று திமுக தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வரும் 19ஆம் தேதி காலை வேலூரிலும் மாலை ஹொசூரிலும் பரிந்துரைகளை கேட்கிறது. 27ஆம் தேதி காலை தஞ்சாவூர், மாலையில் திருச்சி, 30ஆம் தேதி காலை திருநெல்வேலி, மாலையில் ராமநாதபுரம், பிப்ரவரி 1ஆம் தேதி காலை கடலூர், 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி காலை சென்னையிலும் அனைத்து தரப்பு பிரதிநிதிகளை சந்திக்கிறது. தொடர்ந்து 6ஆம் தேதி மாலை சேலத்திலும், 7ஆம் தேதி காலை திருப்பூர், மாலையில் கோவை, 10ஆம் தேதி மாலை மதுரையிலும், 14ஆம் தேதி மாலை மற்றும் 15ஆம் தேதி காலை சென்னையிலும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அனைத்து தரப்பு பிரதிநிதிகளை சந்தித்து கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் கேட்க உள்ளதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது.